எனக்குன்னு சில எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அதையெல்லாம் செஞ்சு தரதா குருமூர்த்தி எனக்கு வாக்கு கொடுத்தா. இது விஷயமா நான் சம்மந்தி கிட்ட பேசி நானே அவனை காப்பாத்துறேன். என்ன சொல்ற? வேலை திரும்ப கிடைக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் அவர் செய்வாரு. எப்ப வசதிப்படுமோ நீங்க அப்ப வந்து அவரை பாருங்க. நல்லது. நீ கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த உதவியை சாகுற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். வரோம் சார். வரோங்கய்யா. அப்பா, எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த அம்மாக்கு எதுக்கு இப்ப நீங்க உதவுறேன்னு ஒத்துக்கிட்டீங்க? நீங்க இப்ப கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா மாமா கோச்சுக்க மாட்டாரா? அவர் எப்படிப்பா நீங்க சம்மதிக்க வைப்பீங்க? அத நான் பாத்துக்கிறேன் கண்ணு. உன்னோட கல்யாணத்துக்கு இருக்கிற ஒரே வில்லி அந்த மயிலுதான். அத குழப்பம் பண்ணாம இருக்கிறதுக்கு, நீ மாப்பிளைய கட்டிக்கிறதுக்கு அந்த குருமூர்த்தியோட உதவி நிச்சயமா நமக்கு தேவைப்படும். கண்ணு, நம்ம எதிரி அடுத்து என்ன செய்வான்னு யோசிக்கிறது மட்டும் கிடையாது, அவனால என்னெல்லாம் செய்ய முடியும்னு யோசிச்சு அதுக்கும் நாம தயாரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்பதான் நாம செய்ய முடியும். அது யுத்தமா இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையா இருந்தாலும் சரி. இத பாக்குறப்ப புருஷன் பொண்டாட்டி துணிமணி ஒண்ணு காயிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சாரோட சட்டையும் என்னோட தாவணியும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி நாளைக்கு நாங்களும் வாழ்க்கையில ஒண்ணு சேருவோமா? இப்போ மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுமா? இல்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த காதலை வெளியே கொண்டு வரணும்னு தான் நான் போராடுறேன். நிச்சயமா ஒரு நாள் நான் அதை செய்றேன்.
இன்னொருத்திக்கு நிச்சயமானவரை போய் எனக்கு ஜோடியா? ச்சே! ஏன் என் புத்தி இப்படி எல்லாம் யோசிக்குதுன்னு தெரியலையே. மயிலு, என்ன சார், அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மயிலு. போற வழியில ஒருத்தரை பார்த்துட்டு போறதா இருந்துச்சு. ஆனா ரொம்ப பசிச்சுதா, அதான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வா, பசிக்குது, சாப்பிடலாம். ம். வா. மயிலு, மயிலு, எனக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வா. என்ன மயிலு பாக்குற, போய் எடுத்துட்டு வா. என்னடா இப்பதான் சாப்பிட்டு போனா மறுபடியும் வந்துட்டானேன்னு பாக்குறியா? எனக்கு என்னன்னு தெரியல மயிலு, பயங்கரமா பசிக்குது. நீ போய் எடுத்துட்டு வா போ. இல்ல சார், துவைக்கிற வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வந்தேன். இனிமேதான் சமையல ஆரம்பிக்கணும். சரி, அப்படின்னா காலையில செஞ்சது இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வா. அது காலி ஆயிடுச்சு சார். அதே எப்ப மயிலு சாப்பிட்ட? என்கிட்ட துணி துவைச்சிட்டு தானே சாப்பிடறதா சொன்ன. பசியா இருந்துச்சுன்னு முன்னாடியே சாப்பிட்டேன் சார். காலையில பண்ண டிஷ்ஷும் இல்லங்கிற, இன்னும் சமைக்கலன்னு சொல்ற. அப்போ எப்படி மயிலு கிச்சன்ல இருந்து சமைச்ச வாசனை வருது? ஹேய், சமையல வேகமா முடிச்சிட்டு என்கிட்ட இல்லன்னு போய் சொல்றியா? இல்ல சார், நான் எதுவுமே செய்யல. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. கிச்சன்ல ஒண்ணுமே இல்லனா எப்படி இவ்வளவு வாசனை வரும்? இரு இரு, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். மயிலு உட்கார். என்ன சார் இது? நான் தான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். உட்கார், சாப்பிடு. சார், நான் தான் அப்பவே மயிலு, சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னு போய் சொல்லாத, சரியா? நீ வெறும் வயித்தோட தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருக்கிறதெல்லாம் எனக்கே கொடுத்துட்டு நீ பட்னியா இருப்பியா? நான் உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா மயிலு? இல்ல சார், எனக்கு பசி. மயிலு, ப்ளீஸ் என்ன சங்கடப்படுத்தாத. நீ உட்கார், சாப்பிடு. வா, உட்கார் உட்கார். சாப்பிடு மயிலு. நீ என் கூட உட்கார்லன்னும் போதே எனக்கு டவுட் வந்தது. என்னடா ஏதோ சரியில்லையேன்னு சொல்லி மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்தது. ஆபீஸ் போயும் இதே யோசனையா தான் இருந்தது. என்னால நார்மலா வேலை பார்க்கவே முடியல. பொதுவா இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா செய்வ. ஆனா இன்னைக்கு நீ பழைய சாதத்தை வச்சு ஏதோ டிஷ் செய்யறன்னா வீட்டுல டிஃபன் செய்யற மாதிரி வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் ரொம்ப பசியா இருந்ததுனால இருக்கிறத வச்சு நீ ஏதோ சூப்பரா ரெடி பண்ணிட்ட. அளவும் குறைவா இருக்கிறதுனால தான்
நான் மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொல்லி நீ நினைச்சிருக்க. அதனால தான் நீ என் கூட உட்காந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் சாப்பாடும் சமையலுக்கு தேவையான மளிகை பொருளும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். மயிலு, ஏன் இப்படி செஞ்ச? என் வயித்தை மட்டும் நிறைச்சிட்டு நீ பசியோட இருந்தா என்னால் நிம்மதியா இருக்க முடியுமா? இதான் பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அதுல என்ன மயிலு தயக்கம் உனக்கு? இல்ல சார், நீங்க ஆபீஸ் போற அவசரத்துல இருந்தீங்க, பசி வேற. அப்ப போய் இது இல்ல அது இல்லன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது சார். அதான் இருக்கிறத வச்சு சமாளிச்சிடலான்னு நினைச்சேன். ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்ல மயிலு, நீ இப்ப பேசுனது அப்படியே எங்க அம்மா பேசுற மாதிரியே இருக்கு. அவங்களும் இதே மாதிரி தான். ஒரு பிரச்சனைனா உடனே எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடவே மாட்டாங்க. ஏன்னா எங்க அப்பா எப்பவுமே பிசினஸ் ப்ராஜெக்ட்னு வேற வேற டென்ஷன்ல சுத்திட்டே இருப்பாரு. ஏதாவது சொல்லி அவரை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு அம்மா ரொம்ப கவனமா இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களே மேனேஜ் பண்ணிக்க பார்ப்பாங்க. இல்லையா அப்பா நிதானமா ரிலாக்ஸ்டா இருக்கிற நேரமா பார்த்து அம்மா பேசுவாங்க. அம்மா அப்படின்னா அப்பா அதை விட சூப்பர். சுத்தி நடக்கிறத வச்சு என்ன விஷயம்னு தெரிஞ்சுப்பாரு. அதுக்கான தீர்வையும் அவரே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. என் அம்மா என் அப்பா கிட்டயும் நான் இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கேன் மயில. அப்பா சில சமயத்துல நேரா எதையுமே சொல்லாம இதுதான் என் முடிவுன்னு சொல்லி சிம்பாலிக்கா புரிய வச்சுட்டு போயிடுவாரு. ஆனா அம்மா அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மயில. அந்த புரிதல் இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் அன்பு குறையாம இருப்பாங்க. நமக்குள்ளேயும் அந்த புரிதல் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயில. வாத்தேன்னு இப்ப எதுக்கு நீ கை தட்டின? உங்க ரெண்டு பேரோட என்னமோ சொல்லுவாங்களே, கெமிஸ்ட்ரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு மயிலு. சாமி கிட்ட என்னென்ன வேண்டிக்கிட்டேனோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அந்த சந்தோஷத்துல தான் கை தட்டினேன். ஏய் போதும்டி, வீணா உத வாங்காத. காசு கொடுத்துட்டு கிளம்பு. சும்மா காசு கொடுத்துட்டு போகவா நான் எவ்வளவு தூரம் வந்தேன்? கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு இன்னும் பல காட்சிகளை சந்தோஷமா பார்த்துட்டு தான் போவேன். இந்தா மயில, எதுக்கு இந்த பணம்? எங்க அம்மா கிட்ட கேட்டிருந்தேன் சார், அதான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. மயில, உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் என்கிட்ட கேட்க வேண்டியதானே? உனக்கு ஸ்பான்சர் பண்றதுக்காக தானே நான் இருக்கேன். எதுக்கு மயில ஆன்ட்டியை தொந்தரவு பண்ற? நீங்களும் எவ்வளவுதான் சார் செய்வீங்க? என் படிப்புக்கு உதவி பண்றீங்க, இலவசமா தங்கறதுக்கு இடமும் கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது நியாயமே கிடையாது சார். என் தன்மானமும் அதை ஏத்துக்கிறதுக்கு இடம் கொடுக்காத. என் சாப்பாட்டு செலவையாவது நானே பாத்துக்கிறேன் சார். மயில, அந்த செலவும் ஸ்பான்சருக்குள்ளேயே வந்துரும். இல்ல சார், ஸ்காலர்ஷிப்ன்றது படிக்கிறதுக்காக கொடுக்கறது தான். மத்ததெல்லாம் நீங்க என் குடும்பத்து மேல வச்சிருக்க அன்பால செய்யறது. அத மொத்தமா நிராகரிச்சு நான் உங்களை நோகடிக்க விரும்பல சார். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமாவது எனக்கு அனுமதி கொடுங்க சார். அப்பதான் என்னால எந்த உறுத்தலும் இல்லாம இருக்க முடியும். என் அம்மாவும் இததான் விரும்புவாங்க சார். சரி, இந்த மாதிரி விஷயத்துல நீ பிடிவாதமா இருப்பேன்னு சொல்லி எனக்கே தெரியும். நாம இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு ஆன்லைன் மீட்டிங் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். உன் ஃப்ரெண்டு உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருங்க. வர மயிலு.
அப்பா ம்? நான் உங்களை தான்ப்பா பெருசா நம்பி இருக்கேன். நீங்க சொன்னதை கரெக்டா முடிச்சிட்டு வாங்கப்பா. கண்ணு, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவ்வளவு சுலபமா தவற விட்டுருவேனா? பொதுவா எந்த ஒரு பிரச்சனைக்குமே முடிவு சரியா இருக்கவும் தப்பா இருக்கவும் சமமான வாய்ப்பு இருக்குது. ஆனா இது தப்பாவதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த வீடியோவை மட்டும் எப்படியாவது முதலாளிய நான் பார்க்க வச்சுட்டேன்னு வை, அதுக்கு பிறகு அந்த புள்ள மயில நம்ம சின்ன முதலாளிய நெருங்கவே முடியாது. உன் மேல சுலபமாயிரும்ல. இந்த வீடியோவை மாமா, அத்தை, கார்த்தி, இசைன்னு எல்லாருக்கும் காட்டுங்கப்பா. அப்பதான் எல்லாரோட சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஆ, இல்லம்மா, இந்த வீடியோ விஷயத்துல மத்தவங்க யாரையும் சம்பந்தப்படுத்த கூடாது. இத பெரிய முதலாளி மட்டும்தான் பார்க்கணும். என்னோட இலக்கு அவர் மட்டும்தான். ஏன்பா இப்படி சொல்றீங்க? காரணம் இருக்குமா? அத்தை கண்ணுல அந்த மயில பார்க்கும்போது ஒரு தனி அன்பும் பாசமும் தெரியுது. கோமதி குடும்பம் மேலேயே அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குன்னு வச்சுக்க. இருக்காத பின்ன 3 பிள்ளைகளை தனி ஆளா இருந்து கஷ்டப்பட்ட ஆளாக்கி அதுலயும் ஒரு பொண்ணை போலீஸ்காரியாக்குறான்னு அந்த கோமதிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குதுல்ல, அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அதனால அவளை பத்தி நாம என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கல்ல. இந்த வீடியோவை பார்த்தும் கூடவா நம்ப மாட்டாங்கப்பா? குழப்பம் வரும், ஆனா முழுசா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த மயிலு பூத்தம்பி நல்லவன் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருச்சு பாரு. அதனால உடனே அந்த எண்ணத்தை மாத்திக்க முடியாது. அது மட்டும் இல்ல கண்ணு, அப்புறம் நம்ம பெரிய மாப்பிள்ள இருக்காரு, அவர் தங்க இசை இல்ல, அவங்க அந்த வீடியோவை பார்த்த உடனே என்ன செய்வாங்க? ஜீவாவுக்கு போன போடுவாங்க. மயிலு போதையில உளர்ன அந்த விஷயத்த சொல்லி உனக்கு இதுல விருப்பம் இருக்காடான்னு அவங்க மாப்பிள்ளைய கேட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? வேண்டான்னு சொல்ல போறாரு. சரின்னு தலையாட்டுவாரு. உடனே பெரிய மாப்பிள்ளை இசையும் சேர்ந்து எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடணுங்கிறதுல குறியா இருப்பாங்க. ஆக உன் அத்தை, பெரிய மாப்பிள்ளை, அந்த பொண்ணு இசை, இவங்க எல்லாருமே பாசத்துக்கு அடிமையானவங்க, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறவங்க. அவங்க எல்லாருக்குமே ஜீவாவோட சந்தோஷம் தான் பெருசா தெரியுமே தவிர மத்த நியாயத்தை எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனா பெரிய முதலாளி அவர் அப்படி கிடையாது. கொடுத்த வாக்குதான் அவருக்கு உசுறு மாதிரி. அதை நிறைவேற்ற என்ன வேணா செய்வார். ஏற்கனவே மதுவுக்கு 2 முறை வாக்கு கொடுத்திருக்காருல்ல, அதுதான் அவருக்கு முக்கியமா தெரியுமே தவிர புள்ளையோட சந்தோஷத்தை கூட அவர் பெருசா எடுத்துக்கிற மாட்டார். ஆமாப்பா, அப்படி யோசிக்கிறவரா இருந்தா எப்பவோ என்ன மருமகளா ஏத்திருந்திருப்பாரே. அவருக்கு எப்பவுமே அவர் கொடுத்த வாக்குதான் முக்கியம் காயத்ரி. அதையும் தவிர கோமதி குடும்பத்தை பத்தி ஏற்கனவே அவரோட மனசுல நான் ரொம்ப தப்பான எண்ணத்தை விதைச்சு வச்சிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தா அது இன்னும் பத்திக்கிட்டு எரியும். அதை தவிர இந்த மலர் புள்ள இதோட ஒரு கதை இருக்குதுல்ல, அதையும் சந்தடி சாக்குல இழுத்து விட்டேன்னு வை, அந்த குடும்பமே ஒழுக்கங்கட்ட குடும்பம்னு மொத்தமா நம்பிடுவாரு. மாமா ஒருத்தரை நம்ம பக்கம் இழுத்துட்டா போதும்பா. இங்க நீங்க எப்படியோ அங்க அப்படிதான் மாமாவும். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா வேற யாரும் அதை மீற மாட்டாங்க. அதனாலதான் பெரிய முதலாளியை மட்டும் குறி வச்சா போதும்னு சொல்றேன். அவரு மட்டும் கோமதியும் அவ பொண்ணுகளும் கெட்டவங்கன்னு நம்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து ஜீவாவை காப்பாத்தணுங்கிறதுல அவரே முனைப்பா இருப்பார்ல. நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா நடக்குமாப்பா? அப்பன நம்புகண்ணு, இந்த விஷயத்துல நிச்சயமா உன்னோட ஆசைய நான் நிறைவேற்றி காட்டுறேன். சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், வரேன். என்னங்க, எங்கேயாவது வெளியூர் போறீங்களா என்ன? ஆமா மல்லிகா, சென்னை வரைக்கும் போய் முதலாளியை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன திடீர்னு? காலையில கூட இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. இருக்கிற நிலைமையில எதையோ பத்தி என்னென்னவோ யோசிச்சுட்டு இருப்பேன். எல்லாத்தையும் நினைவு வச்சுட்டு உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதை இப்ப சொல்லிட்டேன். மது கல்யாண விஷயமா பேச போறீங்களா? அதுவும் ஒரு காரணம். அதை தவிர எஸ்டேட் கணக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அதையும் கொடுத்துட்டு அவரையும் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? அப்பா, அங்க போயிட்டு கொஞ்சம் போன் பண்ணுங்கப்பா. மாமா கிட்ட பேசிட்டு உடனே என்ன ஆச்சுன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கப்பா. நான் உங்க கால்காக காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா கண்ணு, என்ன சந்தேகம் உனக்கு? போனே உனக்கு தான் பண்ணுவேன்.
சரியா? சரிப்பா. ஆ, பாய்ப்பா. பாதி. போயிட்டு வாங்கப்பா. தேதி குறிச்சிட்டு தான் சென்னைக்கு போறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஜோசியரை பார்த்த மாதிரி தெரியலையே. அப்புறம் எதுக்கு கிளம்பி போறாரு?